ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் போகிறோம் அப்படின்னாக்க வீசிங், அதாவது வந்து டஸ்ட் அலர்ஜினால் ஏற்படுற வீசிங், அதுக்கு தான் சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும், நிறைய பேர் வந்து இந்த டஸ்ட்டில் வந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க. சிலர் வந்து மண்ணில் வேலை செய்வாங்க, சிலர் சிமெண்ட்டில் வேலை செய்வாங்க. இப்போ டிராஃபிக் போலீஸ்லாம் ரொம்ப நேரம் வந்து பொல்யூஷன்லேயே வந்து நிற்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த ரோட்டோரம் கடை வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அந்த கார்பன் பார்ட்டிகல், ஏன்னா வந்து நமக்கு வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது எவ்வளோ டஸ்ட் கிரியேட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் இப்போ சுவாசிக்கும் போது அந்த டஸ்ட் ஆனது நம்ம லங்ஸ்ல போய் ஒரு செடிமெண்ட் ஆகும். அதாவது வந்து அங்கங்கே போய் வந்து டெபாசிட் ஆகும். அந்த டெபாசிட் ஆகிறதுனால லங்ல நமக்கு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும். சின்ன சின்ன பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். கொஞ்சம் வீக்கத்தை கொடுக்கும். சில டைம்ல வந்து என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து நமக்கு காஸ் பண்ணும். இதனால லங்ல வந்து கொஞ்சம் மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் வந்து அதிகமாகும். சிலருக்குலாம் வந்து பெருக்குனாவே வந்து அந்த டஸ்ட் வந்து மூக்கில் உடனே வீசிங் மாதிரி வந்து ட்ரிகர் ஆகும். இல்லை வந்து தும்மலோ இல்லை வந்து உடனே அலர்ஜி மாதிரி வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க லாங் டேர்மாக அந்த டஸ்ட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலே அவங்களுக்கு அதனால் பல பாதிப்புகளை வந்து நமக்கு ஏற்படுத்துது. அது என்னென்ன பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது அப்படின்னாக்க, உடனே என்ன ஆகும், சளி பிடிக்க தான் வந்து ஃபஸ்ட்டு சிம்டமாக இருக்கும். சளி பிடிச்சி ஒன்று மூக்குலேருந்து இருக்கும், இல்லை வந்து லங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷன், நெஞ்சில் வந்து சளி கட்டும். ரொம்ப அதாவது வந்து லாங் டேர்மாக வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்க உடனே வந்து அவங்களுக்கு அந்த வீசிங் மாதிரி வரையும் கூட ட்ரிகர் ஆகும். அதனால வந்து மூச்சு விடுறது தருவாங்க. உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, நெபுலைசேஷன் வைப்பாங்க, பிராங்கோடைலேட்டர் மாதிரி உள்ள மருந்துகளை கொடுப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லங்ஸ் வந்து ஃப்ரீ ஆகும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் எப்படி உள் மருந்தாக கொடுப்பாங்க, அதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது, சப்போஸ் வந்து நம்ம ஃபுட்டு வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு சித்தாவை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, அதாவது வந்து டஸ்ட்டில் வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, நம்ம இந்த வேலை தான் செய்கிறாங்க, ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரையும் மாஸ்க் மாதிரி போட்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உள்ளே போகாத வந்து தடுக்கலாம். இல்லை எனக்கு அப்படி இருந்தும் சில பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க இவங்க ரெகுலராக ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் வந்து பண்ணாங்கனாக்கா ரொம்ப நல்லது. ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லேயே வந்து இந்த யோகாசனத்தில் வந்து கபாலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்படி மூச்சை வந்து நல்ல வெளியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் தள்ளுவாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸசைஸ் வந்து அந்த யோகாசனம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக டஸ்ட்டில் வேலை செய்கிறவங்க இந்த ஆசனத்தை பண்ணாங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அவங்க கம்பல்சரி பண்ணுறது நல்லது. இதனால் அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு டஸ்ட்டு வந்து உள்ளே போய் வந்து நமக்கு டெபாசிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மறுபடியும் வெளியே தள்ளணும் அப்படின்னும்போது நீங்கள் வேணா பாருங்கள், இப்போது நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த மூச்சை வெளியே ஏற்றும் போது நமக்கு இந்த லங்கில் போய் டெபாசிட் ஆகிட்டு இருக்க அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு இந்த வேகமாக மூச்சை வெளியில் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். சீக்கிரமாக வந்து அந்த பார்ட்டிகல் வந்து அப்படியே லாங் டேர்மாக அங்கே செட்டில் ஆகாது. ப்ளஸ் வந்து நமக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் ரியாக்ஷன்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நடக்காது. அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, லங் கெப்பாசிட்டியை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். நல்ல டீப் ப்ரீத் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்து ஹோல்டு பண்ணணும். ஏன்னா நம்ம அதாவது வந்து நம்ம மூச்சை நம்ம நல்லா உள்ளே இழுக்கும்போது நமக்கு பாட்டம் ஆஃப் த லங் வரையும் அந்த ஏர் வந்து உள்ளே பாஸ் ஆகணும். அப்புறம் ஹோல்டு பண்ணணும். பூரகம், அதாவது வந்து உள்ளே இழுக்கிறது வந்து பூரகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கும்பகம், அதாவது வந்து ஹோல்டு பண்ணணும். நல்லா ப்ரீத்தை வந்து உள்ளே இழுத்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணணும். அப்புறம் ரேசகம், அப்புறம் மெதுவாக வெளியில் விடணும். இந்த 2 எக்ஸசைஸ் பண்ணாங்கனாவே மேக்ஸிமம் டஸ்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வராது. இல்லை சார், நான் ரொம்ப நாளாக நான் வேலை செய்யணும், எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன். இது சித்த மருத்துவத்தில் ரெகுலராக வந்து பயன்படுத்துவாங்க. நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யும். அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் கப நோயாக தான் வந்து பார்ப்பாங்க. அந்த டஸ்ட்டு போய் உள்ளே உட்காருது, அதனால் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வருது, லங்ல நீர் கோத்து வீக்கம் ஏற்படுது, இல்லைனா மியூக்கஸ் செக்ரேஷன் அதிகமாகுது. ஸோ இதனால் உடம்புல கபத்தன்மை அதிகமாகிறதுனால அந்த கபத்தன்மையை வந்து நம்ம குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கஷாயம் மாதிரி தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். நமக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி இருக்கு இல்லைங்களா, சாதிக்காய், சாதி பத்திரி, இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்புறம் தாளிச பத்திரி அப்படின்றது இருக்குது. அப்புறம் பற்படாகும், கொஞ்சோண்டு சுக்கு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ஃபைனாக நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். நல்லா பிடிச்சி வச்சு
வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பாத்திரத்தில் போட்டு ஒரு 4-5 டம்ளர் தண்ணி வச்சு அதை வந்து 1 டம்ளரை வச்சு காலையில் சாயந்தரம் குடிக்கணும். இந்த கஷாயத்துக்கு ரெகுலராக குடித்தாங்க அப்படின்னாக்கா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன் உண்டு. இந்த லங்ஸ் வீக்கம் அடையிறத இது வந்து தடுக்கும், பாதுகாக்கும். ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி உண்டு. ஏன் அப்படின்னாக்கா அதில் நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இது வந்து பார்த்துக்கும். அதுக்கு அடுத்தது சில டைமில் இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து லாங் டேர்மாக சில டைமில் லங்கில் இருந்துச்சுன்னா லங் ஃபைப்ரோசிஸ் வந்து வரும். லங்கில் வந்து சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி வந்து நார் செல்களாக வந்து உருமாறும். இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஏன்னா இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சு இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வராமல் இது வந்து பாதுகாத்துக்கும். ஸோ இதை மட்டும் ரெகுலராக பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னாவே போதும். இந்த டஸ்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை டஸ்ட் அலர்ஜினால் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்களுக்கோ இந்த கஷாயம் நல்ல சூப்பராக வந்து வேலை செய்யும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா முடிஞ்ச வரையும் அதாவது வந்து குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். சில மருந்துகளை எடுத்துக்கும் போது உடலில் கபத்தன்மை வந்து அதிகமாகிறதா வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் நம்ம என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க, சப்போட்டா பழம் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. அதாவது வந்து பழைய சாதம் கஞ்சி இவங்க வந்து கபத்தன்மை உள்ளவங்க அதிகமாக எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த நீர்ச்சத்து உடம்புல அதிகமாக போச்சுன்னா இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக சளி பிடிக்கிறதுக்கான இது உண்டு. லாங் டேர்மாக டஸ்ட்டில் இருக்குது இல்லை எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னாக்கா பழைய சாதம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. அந்த மாதிரி உணர்வுகளை தவிர்த்துட்டு நார்மல் ஃபுட்டு மற்றபடி என்ன நிறைய கீரை வகைகளோ காய்கறிகளோ என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நீர் காய்கறிகள்லாம் நிறைய எடுக்கலாம். இவங்க சுரைக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகளை இவங்க ரெகுலராக அவங்களோட உணவுப் பொருளில் சேர்க்கலாம். அதாவது வந்து உடலில் கபத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க இறைச்சி வந்து ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பாக கோழிக்கறி எடுத்தாங்க அப்படின்னாக்கா அதுவும் நாட்டுக்கோழியாக இருந்ததுன்னா சிறப்பு. அதை எடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அந்த வீசிங் பிரச்சனை இதெல்லாமே நல்லாவே கம்மியாகும். இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.